வணக்கம். இந்த வீடியோவில் திருமணஞ்சேரி சிவன் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. திருமண தடைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய கோயில் திருமணஞ்சேரி அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த திருமணஞ்சேரியானது திருமண தடைகள் மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுலையும் ரொம்பவே ஒரு முக்கியமான கோயிலாக இருக்குது. சரி, இந்த ஊருக்கு ஏன் திருமணஞ்சேரின்னு பேர் வந்திருக்கு? இத்தனைக்கும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடந்த ஏகப்பட்ட பெரிய பெரிய தலங்கள்லாம் இருக்கும்போது இந்த திருமணஞ்சேரின்னு சொல்லப்படக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு மட்டும் திருமண தடைகளை எல்லாம் உடைக்கக்கூடிய கோயில் அப்படின்னு ஏன் அந்த பெருமை கிடைச்சிச்சு? குழந்தை வரம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா மற்ற கோயில்களை கம்பேர் பண்ணும்போது இந்த கோயில்ல அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுபோக இந்த கோயிலுடைய வரலாறு என்ன, இந்த கோயில்ல கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள், பிரார்த்தனைகள், இப்படின்னு நிறைய விஷயங்களை விலாவரியா பார்க்க போறோம். முதல்ல ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் நல்ல நட்சத்திரத்தில் பண்ணணும்பாங்க. ஆனா இந்த ஒரு கோயில்ல மட்டும் நாள் கிழமை எதுவுமே கிடையாது. இங்க ராகு காலம், யமகண்டம் எதுவும் கிடையாது. எந்த நாள்ல வேணாலும் எந்த சமயத்தில் வேணாலும் எந்த ஒரு கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறலாம். ஆடி மாசத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறாங்களே, அப்படி எந்த தடைகளும் கிடையாது. இந்த கோயில்ல எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அப்படிப்பட்ட ஒரு பெருமையானது இந்த கோயிலுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடந்த இடமாக எந்த ஒரு இடம் திருமணஞ்சேரின்னு சொல்லி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இடமானது இருக்குது. ஆனா மதுரையில் கூட தான் சிவபெருமானுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. இன்னமும் ஏகப்பட்ட தலங்கள்ல சிவபெருமான் போய் பார்வதி தேவியுடைய கரத்தை பிடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கோயிலுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கோயிலுடைய வரலாறுக்குள்ள போய் நம்ம பார்க்கணும். புராணங்கள்ல சொல்லப்பட்டபடி இந்த வரலாறானது பார்வதி தேவிக்கும் பரமசிவனுக்கும் கைலாசத்தில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல்ல இருந்து வருது. அதாவது பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட மனிதர்கள் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம மறுபடியும் ஒரு சமயத்துல பூமியில பிறவி எடுத்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறணும், எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேட்கும்போது, சிவபெருமான் அப்படியே ஆகட்டும், அடுத்த பிரம்ம கல்பத்துல நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறாரு. அடுத்த பிரம்ம கல்பம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பிரம்மனுடைய ஒரு நாள் பொழுதத்தான் பிரம்ம கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த பிரம்மனுடைய ஒரு நாள் ஒரு கல்பம் அப்படின்னு சொன்னா 432 கோடி வருஷங்களுக்கு சமானம். அதாவது 1000 சதுர்யுகங்கள், கிருத்தயுகம், திரேத்தயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு சொல்லி இப்போ கலியுகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி 4 யுகங்கள் இருக்கு. இந்த 4 யுகங்கள் முடிஞ்ச பிறகு மறுபடியும் சுழற்சி முறையில் இந்த உலகமானது அழிக்கப்பட்டு மறுபடியும் கிருத்த யுகம், திரேத்த யுகம் அப்படின்னு வரும். இப்படியாக 4 யுகங்களாக 1000 முறை உலகமானது அழிக்கப்பட்டாதான் அதுக்கப்புறமா பிரம்மனுடைய ஒரு நாள் பொழுதானது முடியும் அப்படிம்பாங்க. அப்படின்னா தாம் பூமிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு பார்வதி தேவி பரமசிவன் கிட்ட கேட்கும்போது, அதுக்கு இத்தனை வருஷ காலம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் ஒரு நிபந்தனையை போட்டாரே அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிக்கு சிவபெருமான் மேல கொஞ்சம் கோபம். ஆனா அதை தேவி அந்த சமயத்தில் காட்டிக்காம பொறுமையோடையே இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த கோபத்தை தன்னுடைய கணவனை, அதாவது சிவபெருமான உதாசீனப்படுத்தும் விதமாக பார்வதி தேவி காட்டிட்டாங்கன்னு, அதனால கோபப்பட்ட சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. அதாவது பரம்பொருளான என்ன மதிக்காம, கணவனை மதிக்காம இப்படி தேவி நீ செஞ்சிட்டியே, அதனால பூமியில போய் பசுமாடா பிறப்ப அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. இப்போ பார்வதி தேவி பசுமாடாக மாறி பூமியில வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி பார்வதி தேவி பூமிக்கு இறங்கி வரும்போதே பார்வதி தேவியோடைய சேர்ந்து லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி, இந்திராணி தேவி, இப்படி நிறைய தேவிமார்கள் பசுக்களாக மாறி தேவிக்கு துணையாக பூமிக்கு வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி இந்த பசு கூட்டமானது அசிக்காடு, அரசங்காடுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிகளில் எல்லாம் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த மாடுகளை பூரா மேய்க்கக்கூடியவராக பெருமாள் சாமி இந்த பூமிக்கு புறப்படுத்து வராரு. அதாவது பார்வதி தேவி பசு கூட்டத்தோடு சாபம் வாங்கி அசுவதக்காடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்குள்ள சுத்தி திரிகிறது. தேரெழுந்தூர் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் அப்படிங்கிற ஊர்ல தான்
பார்வதி தேவியானவள் சாப வாங்கி சுத்திக்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய கோமல் அப்படிங்கிற ஊர்ல தான் பெருமாளானவர் ஆமருவியப்பன் அப்படிங்கிற பேர்ல இந்த மாடுகளுடைய மேய்ப்பனாக பறந்து வராரு. இப்படி மாடுகள் மேய்ஞ்சு வரக்கூடிய அந்த சமயத்துல பார்வதி தேவி தான் யாரு அப்படிங்கிறதே மறந்து ஒரு பசுமாடாக வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சமயத்துல ஒரு புதருக்குள்ள இந்த பசுமாடானது தன்னுடைய காலை விட்டுருது. அப்படி அந்த புதருக்குள்ள காலை விட்டுட்டு வெளியே எடுக்கும்போது பிரணவ மந்திரம் ஓம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரமானது அந்த பசுமாடுக்கு கேட்ட உடனேயுமே தன்னுடைய உண்மையான அவதாரம் என்ன, எப்படி இந்த சாபத்தால பசுமாடாக சுத்தி திரிகிறோம் அப்படின்னு அத்தனை விஷயமும் பார்வதி தேவிக்கு அப்ப புரிய ஆரம்பிக்குது. அப்படி பசுமாடானது ஒரு புதருக்குள்ள காலை விட்டுட்டு வெளியே எடுத்துச்சு. அந்த புதரை அந்த பசுமாடானது சுத்தம் பண்ணி பார்க்குது. அதுக்குள்ள சிவபெருமான் ஒரு லிங்க வடிவத்தில் காட்சி கொடுக்கிறாரு. இந்த பசுமாடானது தன்னுடைய கால் குளம்பால ஒரு சிவபெருமான் மேல மிதிச்சிச்சு. அந்த சிவபெருமானுக்கு அந்த லிங்கத்துக்கு இன்னமுமே அந்த வடுவானது சிவபெருமான் தன்னுடைய நெஞ்சில தன்னுடைய மாறுல அந்த வடுவை தாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்கோளம்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊர்ல தான் இந்த ஒரு நிகழ்வானது நடந்துச்சு. இப்படி தேரழுந்தூர்ல பிறந்து கோமல்ங்கிற ஊர்ல பிறந்த பெருமாளால மேய்க்கப்பட்டு திருக்கோளம்பத்துல தான் தான் யாரு அப்படிங்கிறத பார்வதி தேவி அந்த பசுமாடு ரூபத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு இன்னும் சாப விமோசனம் கிடைக்கல. இன்னமுமே பசுமாடாகவே சுத்தி திரிகிறாங்க. அதனால சிவபெருமான் கிட்ட மறுபடியும் போய் சேரணுமே, தன்னுடைய பழைய ரூபம் வேணுமே அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த பசுமாடானது ஒவ்வொரு சிவங்கோயிலாக போய் ஒவ்வொரு ஊராக போய் அங்க இருக்கக்கூடிய சாமியை பூரா சிவபெருமான பூரா கும்பிட்டுக்கிட்டே அழுதுகிட்டே சுத்திக்கிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட நேரத்துல தான் திருவாவடுதுறைக்கு போய் அங்க இந்த பசுமாடு சிவபெருமான கெஞ்சி அழுது புலம்பி அவர்கிட்ட முறையிடும் போது அந்த ஒரு தளத்துல வச்சு இந்த பசுமாட்டுக்கு சிவபெருமான் சாப விமோசனத்தை கொடுக்கிறாரு. சோ அந்த சாப விமோசனம் கிடைச்சதுக்கு அப்புறமா திருத்துருத்தின்னு சொல்றாங்க. அங்க பரத மகரிஷி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய முனிவர் பார்வதி தேவி தனக்கு மகளாக வேணும், பரமசிவன் தனக்கு மருமகனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காலமாகவே ஒரு மகா பெரிய யாகம் வளர்த்து வந்தாரு. அந்த யாகத்துல தன்னுடைய சாபம் பசுமாடாக பிறந்த அந்த சாபமானது நீங்கி போய் பார்வதி தேவி அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு அழகான சின்ன குழந்தையாக பரத மகரிஷியுடைய கைக்கு வந்து சேர்றா. இப்படியாக பரத மகரிஷி அந்த சின்ன குழந்தைய பார்வதி தேவிய தன்னுடைய மகளாக வளர்த்து வர்றாரு. அப்படி வளர்த்து வந்து அந்த பொன்னானவள் பெரிய மனுஷியாகி கடைசியாக சிவபெருமான போய் சேர்றதுக்காக சிவபெருமான் மேல பக்தி கொண்டு சிவபெருமான கரம் பிடிக்கிறதுக்காக அவரை தேடி போறதுக்காக இந்த தேவியானவள் அலைஞ்சு திரியும் போது எதிர்கொள்பாடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. இப்ப சொல்லக்கூடிய இந்த எல்லா ஊருமே திருமணஞ்சேரின்னு பார்க்கிறோமே, இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமணஞ்சேரி இதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இடங்கள் தான். இந்த எதிர்கொள்பாடியில வச்சு சிவபெருமான் தானே வந்து இப்படி இந்த பரத மகரிஷியுடைய மகளாக வளர்ந்து வரக்கூடிய கோகிலாம்பாள், கோகிலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பொண்ணை, அந்த பார்வதியினுடைய அம்சத்தை அவர் எதிர்கொண்டு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமானது அந்த இடத்துல நிச்சயிக்கப்படுது. அதுக்கப்புறமா பரத மகரிஷி இவங்க கல்யாணத்துக்கான வேலைகளை பூரா ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்தில் இதே எதிர்கொள்பாடியில் இருக்கக்கூடிய பெருமாளானவர் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடிய 30 முக்கோடி தேவர்களையும் எதிர்கொண்டு அழைச்சு வராருங்கிறாங்க. இந்த லட்சுமி நாராயண பெருமாளே, எதிர்கொள்பாடி லட்சுமி நாராயண பெருமாளே தன்னுடைய தங்கையாக இருக்கக்கூடிய கோகிலாம்பாளுக்கு சீர்வரிசைகளை எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. இப்படியாக கல்யாண நாளானது வரும்போது திருவேள்விக்குடி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வச்சுதான் கல்யாணத்துக்கு முந்தின நீராடல் எல்லாம் முடிஞ்சு கங்கணாதரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கையில காப்பு கட்டிக்கிறது, அந்த ரட்சைய அந்த காப்பு கட்டிக்கிட்டு கல்யாணம் முடிக்கக்கூடிய வழக்கம் இருக்கும். ஸோ கல்யாணத்துக்காக நீராடி அந்த கங்கணாதரணமானது திருவேள்விக்குடின்னு சொல்லப்படக்கூடிய ஊர்ல வச்சு நடக்குது. அதுக்கப்புறமா குறுமுளைப்பாளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல பாலிகை ஸ்தானம் வாங்க, அதாவது மந்திரங்களை எல்லாம் சொல்லி கலசங்களை வச்சு அதுல சில தானியங்களை எல்லாம் வச்சு சில சடங்குகளை பண்ணுவாங்க. அந்த விஷயமானது கல்யாணத்துக்கு முன்னால நடத்தி முடிக்கப்பட்டு கடைசியாக சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணஞ்சேரின்னு சொல்லி இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த இடத்துல வச்சுதான் திருக்கல்யாணமானது நடந்து முடிஞ்சிச்சு. சோ பார்வதி தேவி புராணத்தில் சொல்லப்பட்டபடி அப்படி ஒரு வரத்தை வாங்கி இந்த பூமிக்கு வந்து சிவபெருமான கைப்பிடிச்ச தலமாக இருக்கிறதுனால இந்த கோயில் திருமண தடை
தடைகளை எல்லாம் பார்வதி தேவியே எவ்வளவு தடைகளுக்கு அப்புறமா இந்த கல்யாணத்தை முடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல இருந்தே திருமண தடைகளை எல்லாம் உடைக்கக்கூடிய தலமாக இந்த திருமணஞ்சேரி கோயில் இருக்குது. திருமண தடை இதை நம்ம கேட்கும் போது ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், ஏதோ ஜாதகம் சரியில்லை அப்படின்னு மேம்போக்கா பேசிட்டு போகலாம். ஆனா இந்த உலகத்துல இன்னைக்கு தேதிக்கு எத்தனையோ காசு பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் கூட கல்யாணம் ஆகாம அந்த கல்யாண வரன் கூடி வராம எவ்வளவோ கஷ்டப்படக்கூடிய செய்திகளை நம்மளால கேட்க முடியுது, பார்க்க முடியுது. அதுலயும் முன்னால காலத்துல எல்லாம் வரதட்சணை கேட்டு வந்தாங்க, பெருசா வீட்டுல கட்டி கொடுக்கிற அளவுக்கு செல்வம் இல்லை அப்படிலாம் பிரச்சனை இருக்கும். ஆனா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டுல ஒரு பக்கம் பணக்காரனா இருக்கான், பொண்ணு வீட்டுல ஒரு பக்கம் பணக்காரங்களா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஏன் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. ஜாதகத்துல பிரச்சனை இல்லை, பணமோ பிரச்சனை இல்லை, வரன் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, எந்த வரன் வந்தாலும் தட்டி போகுது. இப்படி காரணமே கண்டுபிடிக்க முடியாம எத்தனையோ பேர் வயசாகிக்கிட்டே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால பார்க்க முடியுது. எந்த எதிர்பார்ப்புமே இல்லைன்னா கூட கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. அப்படி எந்த பொண்ணு இருந்தாலும் பரவாயில்லை, எந்த மாப்பிள்ளை கிடைச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட கல்யாணமானது கூடி வராமல் இருக்கிறத நம்மளால கண்கொண்டு பார்க்க முடியுது. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த திருமணஞ்சேரி கோயிலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 மாசத்துல கல்யாணம் நடக்கும். இது ஒரு நித்திய கல்யாண கஷேத்திரம். கல்யாண சுந்தரர் அப்படின்னு சிவபெருமான் பேர் வாங்கி இந்த கோயிலில் இருக்கிறதுனால கல்யாணங்களை நடத்தி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர். நித்திய கல்யாண கஷேத்திரமாக இந்த திருமணஞ்சேரியை அவர் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த கல்யாண சுந்தரருக்கு இந்த கோயில்ல இன்னமுமே நிறைய நாமங்கள் இருக்கு. சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னு சொன்னா உத்வாகநாதர் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய சாமியை சொல்லுவாங்க. அதே சமயத்தில் தமிழ்ல கல்யாண சுந்தரர் அப்படின்னு சொல்ற மாதிரி அருள்வள்ளநாதர் அப்படின்னு இவருக்கு பேர் இருக்கு. மாப்பிள்ளை ஈஸ்வரர், மாப்பிள்ளைநாதர் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய சாமிக்கு நிறைய பேர் இருக்கு. தேவிக்கு கோகிலாம்பாள் அப்படின்னு பேர் இருக்க மாதிரியே குயிலின் மென்மொழி எம்மை அப்படின்னு சொல்லிட்டு குயிலை விட மென்மையாக இருக்கக்கூடிய மொழி கொண்ட அம்மா, குரல் கொண்ட அம்மான்னு சொல்லி இந்த தேவிக்கானது பேர் இருக்கு. இவ்வளவு பேரும் பெருமையும் வாங்கின இந்த கோயிலானது தேவார பாடல் பெற்ற தலமாகவும் இருக்கு. சோழ நாட்டு வடகாவிரி தேவார பாடல் பெற்ற தலமாக திருஞான சம்பந்தராலையும் திருநாவுக்கரசர் அப்பராலையும் பாடப்பட்ட வடகாவிரி தலமாக இந்த ஒரு அருமையான கோயில் இருக்குது. இந்த கோயில்ல போய் நம்ம சாமியை பார்க்கும் போதே தெரியும், மற்ற கோயில்கள்ல எல்லாம் இறைவனும் இறைவியும் சாதாரணமான ஒரு கோலத்தில் காட்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு எப்ப கல்யாண கோலமானது வருதோ அப்பத்தான் அந்த பாங்குக்கு மாறுவாங்க. ஆனா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய உற்சவர் திருமணிகளை பார்த்தாலும் சரி, சிவபெருமானும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவியாக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய கரங்களை கோர்த்தவாறே கல்யாண கோலத்தில் எப்படி காட்சி கொடுப்பாங்க அப்படித்தான் உற்சவருடைய திருமேனிகள் இந்த கோயிலில் எந்நேரமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம கோயில் கருவறையில் தேவியை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மணப்பெண் எப்படி ஒரு காலை கொஞ்சம் வளைச்சு குத்துக்காலிட்டு உட்கார்ந்துருப்பாங்களோ அது மாதிரியான ஒரு தோற்றத்தில் இந்த தேவி மணப்பெண்ணாக நாணத்தோடு நமக்கு காட்சி கொடுக்கிறார். எப்படிப்பட்ட இந்த அருமையான கோயிலானது சோழர்களுடைய காலத்தில் சோழ பேரரசி செம்பியன் மாதேவியால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தோடு 5 கால பூஜை நடக்கக்கூடிய ஒரு அருமையான கோயிலாக இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில்ல எப்படி போய் கும்பிடணும், இப்படி நமக்கு திருமண தடைகள் நீங்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி போய் சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டா கல்யாண அர்ச்சனை அப்படின்னு சொல்லியே இந்த கோயில்ல சிறப்பான ஒரு அர்ச்சனை இருக்கு. கல்யாண தடைகளை நீக்கிறதுக்காகவே இப்படி சாமி கும்பிட வரக்கூடிய கல்யாண தடை நீங்கணும்னு சொல்லி வரக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க சாமிகளுக்கு அர்ச்சனை செய்யறதுக்காக எங்க கோயில்லையே கல்யாண மாலை, தேங்காய், பழம் அப்படின்னு ஒட்டுமொத்த அந்த பூஜை சாமானும் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போய் இந்த கோயில்ல கல்யாண அர்ச்சனையை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 3 மாசத்துல கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல நிறைய பேர் இப்படி வேண்டிக்கிட்டு கல்யாணத்தை இந்த கோயிலே வச்சு பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வெவ்வேறு ஊர்களில் இருக்கக்கூடியவங்க அந்தந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கோயிலுக்கு மறுபடியும் தம்பதிகளாக கல்யாணம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டுட்டு போகக்கூடியதையும் நம்மளால பார்க்க முடியும். சரி, இவங்களுக்கு எப்படி அந்த அர்ச்சனை, அந்த கல்யாண அர்ச்சனைன்னு சொல்றமே அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கோயில்ல உற்சவராக கைகளை கோர்த்து கொண்டு, அதாவது தன்னுடைய வலது கையை வச்சு தேவியுடைய வலது கையை பிடிச்ச மாதிரி நமக்கு தன்னுடைய இடது கையால ஆசி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையில காட்சி கொடுக்கக்கூடிய சிவபெருமானுடைய அந்த உற்சவர் சிலை இருக்கக்கூடிய இடத்துல அந்த கல்யாண கோலத்தை நமக்கு காட்டக்கூடிய அந்த உற்சவர்களுக்கு முன்னால தான் இந்த சிறப்பு அர்ச்சனையானது பண்ணப்படுது. ஆண்களும் பெண்களும்
வேண்டும், இப்படி மாப்பிள்ளையாக வரக்கூடியவங்க இல்லை பொண்ணாக வரக்கூடியவங்க எனக்கு நல்ல வழிவிடு சாமி அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் வந்து அவங்க சாமி முன்னால் உட்காரும் போது ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக இப்படி வரங்கேட்டு வந்திருக்கவங்களை பூரா உட்கார வைப்பாங்க. அதே சமயத்தில் யாரெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு சாமிக்கு நன்றி செலுத்த வந்திருக்காங்களோ அவங்கள தனி வரிசையாக உட்கார வச்சிருப்பாங்க. இதில் சாமி கும்பிட வரும்போது அர்ச்சனை பண்ணுறதுக்காக இவங்கெல்லாம் மாலை வாங்கிட்டு வந்திருப்பாங்களா, அந்த மாலையை பூரா சாமிக்கு போட்டு இவங்களுக்காக அர்ச்சனையானது பண்ணப்படும். அர்ச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா யார் யாரெல்லாம் கல்யாணம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மாலையை கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரி சாமி கொண்டு வந்து எல்லாருடைய கழுத்துலையும் போடுவார். அதே சமயத்தில் ஏற்கனவே கல்யாணமாகி சாமிக்கு நன்றி சொல்ல வந்திருக்கக்கூடியவங்க முதல்ல இதே மாதிரியான ஒரு மாலையை அவங்க கழுத்தில் வாங்கிக்கிட்டு அந்த அர்ச்சனை பண்ணிட்டு போயிருப்பாங்களே அந்த மாலையை பத்திரமா வீட்டில் வச்சிருப்பாங்க. ஒரு 3 மாசத்துலயோ இல்லை இன்னும் கொஞ்ச நாள்லையோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சாமிக்கு நன்றி சொல்ல வரும்போது அவங்க கழுத்தில் இந்த கோயில்ல இருந்து போட்டு விட்ட அந்த மாலையை பத்திரமா கொண்டு வந்து கோயிலில் ஒப்படைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் பூசாரியால் கொடுக்கப்படக்கூடிய அந்த மாலைகளை சாமி முன்னாலேயே மாற்றி போட்டு அந்த இடத்துல சாமியுடைய ஆசியை வாங்கிட்டு போவாங்க. எந்த கல்யாண அர்ச்சனை பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை மறுநாள் காலையில் வீட்டுக்கு போய் அவங்க கோயிலிருந்து கொடுத்து விட்ட அந்த மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டு சாமியை கும்பிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு அந்த சாரை இப்படி சாமி கிட்ட வேண்டி வந்தவங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படியாக திருமண தடைகளை நீக்கக்கூடிய அர்ச்சனையானது இந்த கோயிலில் நடந்து முடியுது. அதே சமயத்தில் இந்த கோயிலானது குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய கோயில் அப்படின்னு சொன்னமே, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த கோயிலானது ராகு தோஷ பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது. அதாவது ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்டு குழந்தை பாக்கியமே இல்லாமல் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய அந்த தம்பதிகள் இந்த கோயிலுக்கு 3 அமாவாசைக்கு வரணும். 3 அமாவாசை வந்து இங்கே மட்டும்தான் ராகு ரொம்பவே அதிசயமான ஒரு ஆச்சரியமான கோலத்தில் காட்சி கொடுப்பாரு. மனிதனுடைய உருக்கொண்டு முழு தோற்றத்தில், ராகுன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தலை மட்டும்தான் இருக்கும், கீழே முழுக்க பாம்புடைய வடிவத்தில் தான் நமக்கு காட்சி கொடுப்பாரு. கேதுன்னு சொல்லக்கூடியவர் அவருக்கு தலை இருக்காது, அவருக்கு தலையில் ஒரு பாம்பு வடிவத்தை வச்சு மனிதனுடைய உடம்பு வச்சு காட்சி கொடுப்பாரு. இந்த ராகு கேது ஏன் தலை தனியா போச்சு உடம்பு தனியா போச்சு அப்படின்னு ராகு கேது உடைய வரலாறுல நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த கோயில்ல ராகுவானவர் ஒரு முழு தோற்றத்துல, தலை மட்டும் இல்லாம ஒரு முழு தோற்றத்திலேயே நமக்கு காட்சி கொடுப்பாரு. இந்த கோயில்ல வச்சு ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் செஞ்சு அவருக்கு பால் பொங்கல் வச்சு கும்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய அந்த தோஷத்துல இருந்து விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால அமாவாசை நாட்கள்ல நிறைய தம்பதிகள் இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய சப்த சாகர தீர்த்தம் வாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு குளத்துல குளிச்சு முடிச்சு அவங்க இந்த பாலபிஷேகத்தையும் பால் பொங்கலையும் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு கொஞ்சம் பிரசாதமாக வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்கும் அப்படின்னு இங்க நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படி வரக்கூடிய தம்பதிகள் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கரு ஊமத்தை அப்படிம்பாங்க. இந்த கரு ஊமத்தை மரம் தான் இந்த கோயிலுடைய தலவிருட்சம். அந்த தலவிருட்சத்துல தொட்டில் கட்டி குழந்தை வர வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிடுவாங்க. அதுபோக இந்த கோயிலில் வன்னி மரமும் கொன்றை மரமும் இந்த கோயிலோடைய சேர்ந்திருக்கு. இப்ப பார்த்தமே சப்த சாகர தீர்த்தம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு குளம், அந்த குளமானது இந்த கோயிலில் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு யூ வடிவத்தில் ஒரு மாலை எப்படி இருக்கும் அந்த மாலை வடிவத்தில் அந்த தீர்த்தமானது கோயிலை சுற்றி வந்திருக்கும். ஏன் இப்படி ஒரு வடிவத்தில் அந்த தீர்த்தம் அந்த குளமானது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, சப்த சாகரம் அப்படின்னு சொன்னா 7 கடல்கள், 7 கடல்கள் சாமிக்கு இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மாலையாக வந்து சேர்ந்த இடம். இந்த 7 கடல்களுமே சிவபெருமான போய் பூசிக்கணும், சிவபெருமான பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காலமாகவே வேண்டும் போது சிவபெருமான் விநாயக பெருமானை விட்டு அந்த 7 கடல்களையும் 7 மாலைகளாக மாற்றி கொண்டு வந்து தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கிட்டாரு. அதனால தான் இந்த குளத்துக்கு சப்த சாகர தீர்த்தம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சிவபெருமானுக்கும் தேவிக்கும், அதாவது கல்யாண சுந்தரருக்கும்
கோகிலாம்பாளுக்கும் இந்த கோயிலில் கல்யாணம் நடக்கும்போது அப்பதான் இந்த 7 கடல்களும் மாலையாக வந்து சாமிக்கு விழுந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கவச குண்டலத்தோட காட்சி கொடுப்பாரு. குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி இங்க வரம் கேட்டு வந்தவங்கெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஆசைக்காக குழந்தை வரம் கேட்டு வந்தேன் சாமி, அதனால அதுக்கு சாட்சியா ஓசைக்காக ஒரு மணி வாங்கி கட்டுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கோயிலில் மணி வாங்கி போடுவாங்க. அதுபோக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு தண்டை வாங்கி சமர்ப்பிக்கக்கூடிய பழக்கமும் இந்த கோயிலில் இருக்கு. இங்க நவ கிரகங்களுக்கான சன்னதிகள் இல்லை, ஆனா சனி பகவானுக்கு மட்டும் இங்க சிறப்பாக தனிச்சன்னதி இருக்கு. இங்க சனி பகவானுக்கு நெய் விளக்கு போட்டு கும்பிடுறது ரொம்பவே விசேஷம். அப்புறம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த கோயிலை பத்தி சொல்லணும். இந்த கோயில்ல குழந்தை வரம் கேட்டு வந்ததுல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு நாத்தனாவும் ஒரு மதனியார் இவங்க 2 பேரும் குழந்தை வர வேண்டி இந்த கோயில்ல வந்து வேண்டி நிக்கிறாங்க. அப்படி வேண்டி நிற்கும் போது இவங்க 2 பேரும் சம்பந்த முறையாக வர்றதுனால, அதாவது நாத்தனாவும் மதனியாவும் வந்து இங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம 2 பேருக்கும் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடுறோம். அப்படி குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒரு குழந்தை ஆண் குழந்தையாகவும் இன்னொரு குழந்தை பொன் குழந்தையாகவும் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சாமி கும்பிடுறாங்க. இப்படி நம்ம வேண்டிக்கிட்ட மாதிரி ஆணும் பொண்ணும் பிறந்துட்டா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டிக்கிறாங்க. அப்படி வேண்டும் போது ஒருத்தவங்க மட்டும் ரொம்ப பக்தியோட கண்டிப்பா குழந்தை வரம் இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க. இன்னொருத்தவங்க எப்படி வேண்டாங்கன்னா, எத்தனையோ கோயில் போயிட்டோம், அங்கெல்லாம் நமக்கு குழந்தை வரம் கிடைக்கல, இங்க மட்டும் என்ன கிடைக்க போகுது, சரி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருக்குமே குழந்தை வரம் கிடைக்குது. யாரு முழு மனசோட கும்பிட்டாங்களோ அவங்களுக்கு நல்லபடியா ஒரு பெண் குழந்தையானது பிறக்குது. ஆனா அரை மனசோட கும்பிட்டு போனவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையானது ஒரு ஆமையாக பிறக்குது. அந்த ஆமையை அவங்க வளர்த்து வராங்க. அந்த ஆமையானது இந்த தலத்துக்கு வந்து இங்க சொல்லப்படக்கூடிய இந்த சப்த சாகர தீர்த்தத்தில் நீராடி சாமியை வழிபட்டு வந்து அந்த சாபமானது நீங்கி போய் மறுபடியும் ஒரு ஆணுடைய உருக்கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த கோயில்ல குழந்தை வரம் கேட்டு வந்ததை பத்தி ஒரு முக்கியமான சம்பவமானது சொல்லப்படுது. இந்த கோயில்ல கல்யாண சுந்தரரையும் கோகிலாம்பாளையும் தவிர தட்சிணாமூர்த்தி சாமி, லிங்கோத்பவர், பிச்சாடனார், பாலகணபதி, நடராஜ சுவாமி, சண்டிகேஸ்வரர், சமயக்குறவர் நால்வர், சுப்பிரமணிய சுவாமி, கஜலட்சுமி, காலபைரவர், சனீஸ்வர சுவாமி, பிரம்மா, ராகு, துர்காதேவி இப்படின்னு நிறைய சுவாமிகள் இருக்காங்க. இந்த கோயிலில் நடக்கக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சித்திரை மாசத்துல 3 நாள் முக்கியமாக கல்யாண உற்சவமானது, இந்த தெய்வங்களுக்கான கல்யாண உற்சவம் இந்த கோயிலில் நடக்கும். சித்திரை மாசம் பூச நட்சத்திரத்தில். அப்புறம் ஆடி பூரமானது இந்த கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படும். திருவாதிரை நடராஜர் இருக்கிறதுனால எல்லா திருவாதிரையுமே இந்த கோயிலில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததையெல்லாம் தாண்டி இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான அம்சமும் இருக்கு. அதாவது மன்மதனுக்கு உயிர் கொடுத்த தலமாக இந்த தலம் பார்க்கப்படுது. மன்மதனை சிவபெருமான் எரிச்சாரு, அவருடைய நெத்தி கண்ணுல இருந்து வந்த கனலால மன்மதன் எரிஞ்சிட்டாரு அப்படின்னு நமக்கு ஒரு கதை தெரியும். இந்த ஒரு விஷயம் நடந்த இடம் திருக்குறுக்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம். இந்த திருக்குறுக்கையில தான் மன்மதன் சிவபெருமானுடைய அந்த தவக்கோலத்தை கலைக்க போறேன், அவர் மேலேயே மன்மத பானத்தை போட போறேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் மேல அம்பெய்ய போக அதை பார்த்து என் மேலேயே நீ பானம் போட வந்துட்டியான்னு சொல்லி மன்மதனை சிவபெருமான் தன்னுடைய நெத்தி கண்ணால் அழிச்சிருப்பாரு. ஆனா ஏன் மன்மதன் வந்தாரு, ஏன் பானம் போட வந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு மிகப்பெரிய கதையாக நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். சண்முகனுடைய முருகப்பெருமானுடைய தோற்றத்துக்கு காரணமாக தேவர்கள் எல்லாம் வேண்ட போக வேற வழி இல்லாம இங்க வந்து மன்மத பானத்தை போட ஆரம்பிச்சாரு மன்மதன் அப்படின்னு கதை போகும். எப்படியோ இப்ப மன்மதனை திருக்குறுக்கையில வச்சு சிவபெருமான் எரிச்சிட்டாரு. அந்த சமயத்துல மன்மதனுடைய தேவியாக துணைவியாக இருக்கக்கூடிய ரதி தேவி வந்து தன்னுடைய கணவனுடைய உயிரை பிச்சையா கொடுங்கன்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட கேட்கும்போது சிவபெருமான் ரதி தேவியை போய் தவம் இருக்கும்படியும் அதுக்கப்புறம் கண்டிப்பா மன்மதனுடைய உயிரானது திரும்ப அழிக்கப்படும் சொல்றாரு. ஆனா ரதி தேவியால பொறுமையாக இருக்க முடியல. மன்மதன் இல்லாம இருக்க முடியாத ரதி தேவி விஸ்வகர்மா கிட்ட, தேவ சிற்பியான விஸ்வகர்மா கிட்ட போய் அந்த விஸ்வகர்மா வடிச்ச ஒரு சிலையில இந்த மன்மதன் தான் எரிஞ்சு போயிட்டானே அவனுடைய அஸ்திய அந்த சாம்பலை கொண்டு போய் அந்த விஸ்வகர்மா வடிச்ச அந்த சிற்பத்து மேல போட போக அது மன்மதனாக உயிர் பெறாம பண்டாசுரன் சொல்லப்படக்கூடிய அசுரனாக உருப்பெற்று வந்துருது. அப்புறம் அந்த பண்டாசுரன் இல்லாத அட்டூழியத்தை எல்லாம் பண்ண போக காமாட்சி அம்மா வந்து பண்டாசுரனை வதம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்படி
இப்படியாக ரதிதேவி ஒரு பக்கம் தவம் இருக்காம வேற வழியில மன்மதனை உயிர்ப்பிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கும்போது மன்மதன் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த உலகமும் சரியா இயங்க மாட்டேங்குது. ஏன்னா காதலுக்கும் காமத்துக்கும் மோகத்துக்கும் மன்மதன் தான் காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவன் இல்லாததுனால இந்த உலகத்துல யாரு மேலையும் யாருக்கும் எந்த உயிரினத்துக்குமே ஈர்ப்பு இல்லாம போயிருது. அதனால இந்த உலகத்துடைய சமநிலை, அதுக்கப்புறமா இந்த உலகம் பல்கி பெறுகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம எல்லாமே விரோத போக்குலையே சுத்திக்கிட்டு இருந்திருக்குங்க. அதனால மன்மதனுடைய தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்காக மன்மதனை ஒரு ஜீவனாக அவனுக்கு உயிர்ப்பு கொடுக்கப்படுது. ஆனா அவன் பழையபடி எழுந்திருக்காம அவனுடைய ஜீவனை மட்டும் உற்பத்தி பண்ணி இந்த இடத்துல ஆட்சி செய்ய வைக்கிறாரு நம்முடைய சிவபெருமான். அப்படி மன்மதனுடைய ஜீவனானது மறுபடியும் விடுவிக்கப்பட்டு இந்த உலகமானது இயங்கிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் சரியா தான் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மேற்பார்வையிடுறதுக்காக சிவபெருமானும் பார்வதி தேவியும் விஷ்ணு பரமாத்மாவும் இந்த பூமிக்கு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி பூமிக்கு வந்து உலகத்துல எல்லாம் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சுத்தி பார்த்துட்டு வரும்போது அன்னைக்கு சாயங்காலத்துல சிவபெருமானும் விஷ்ணு பரமாத்மாவும் சொக்கட்டான்னு சொல்லப்படக்கூடிய விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி தேவி இப்படி தன்னுடைய கணவனும் அண்ணனும் சொக்கட்டான் விளையாடுறத அங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மகாவிஷ்ணு சிவபெருமான அந்த போட்டியில தோற்கடிச்சிடுறாரு. அதனால பார்வதி தேவி சிவபெருமான கிண்டல் பண்ணிடுறாங்க. பாத்தீங்களா, என்னுடைய அண்ணன் உங்களை தோற்கடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. பார்வதி தேவி இந்த கிண்டலை சாதாரணமாக பண்ணல, ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுடைய மனசுக்குள்ள வச்சுதான் தன்னுடைய பதியான சிவபெருமான கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. அது என்ன விஷயம்னு சொல்லி கேட்டா, பூமியில மறுபடியும் உங்களை ஒரு தடவை கல்யாணம் பண்ணி அந்த கொண்டாட்டத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு பார்வதி தேவி கேட்கும்போது பிரம்மனுடைய அடுத்த கல்பத்துல, அதாவது 432 கோடி வருஷத்துக்கு அப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொன்னதுனால அது பார்வதி தேவிக்கு மனச்சங்கடத்தை உருவாக்கி கேள்வியும் கேட்க முடியாம வருத்தத்திலே இருந்தவங்க சிவபெருமான் போட்டியில தோத்து போனதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவங்க சிவபெருமானை இப்படி கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதனால பதியை பழிக்க நீ எண்ணினதுனால பசுவாய் கிட அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தேவிக்கு ஒரு சாபத்தை போட்டாரணும். அந்த சாபத்தின்படி தான் தேவியானவள் பசுவாக திரிந்தால் மறுபடியும் நம்ம ஏற்கனவே மேற்சொன்ன அத்தனை விஷயங்களும் நடந்து முடிஞ்சு இந்த கோயில்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னும் ஒரு கருத்து சொல்லப்படுது. எந்த திருமணஞ்சேரியானது எத்தனையோ பேர் மனசுக்குள்ள வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தடைகளை எல்லாம், திருமண தடைகளை எல்லாம், அது ஜாதக தடையா இருந்தாலும் சரி வேற எந்த தடையா இருந்தாலும் சரி, அத்தனை தடைகளையும் உடைச்சு 3 மாசத்துல கல்யாணம் கைகூடக்கூடிய அந்த ஒரு அனுகூலத்தை உருவாக்கக்கூடிய கோயில்னு சொல்றாங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருமணஞ்சேரி கோயிலுக்கு போய் நம்மளும் ஒரு தடவையாவது இந்த சாமியை கும்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.